குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத்த நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பிய ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 20/3/2026 வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு பங்குனி மாதம் 6ஆம் நாள். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:19க்கு. கரணன் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று அதிகாலை 4:59 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:11 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று அதிகாலை 2:11 வரை சுப்ரம், பின்பு இரவு 11:42 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் இன்று அதிகாலை 4:59 வரை பாவம், பின்பு மாலை 4:43 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:18 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:11 வரை மகம், பின்பு பூரம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று அதிகாலை 4:12 வரை உயிரற்றவை, பின்பு அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி சிம்ம ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட மன சஞ்சலம் அகலும். விரதாதி விசேஷங்கள், சந்திர தரிசனம் மற்றும் கரிநாள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கல்வி சார்ந்த வேலைகளை மேற்கொள்ள ஏற்ற நாள், தேவ ஆராதனை செய்வதற்கு அனுகூலமான நாள், மந்திரம் படிக்க உகந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 7:46 முதல் 9:27 வரை மேஷ லக்னம். 9:28 முதல் காலை 11:21 வரை ரிஷப லக்னம். 11:22 முதல் 1:26 வரை மிதுன லக்னம். மதியம் 1:27 முதல் 3:38 வரை கடக லக்னம். 3:39 முதல் 5:44 வரை சிம்ம லக்னம். 5:45 முதல் 7:44 வரை கன்னி லக்னம். 7:45 முதல் 9:43 வரை துலாம் லக்னம். இரவு 9:44 முதல் 11:49 வரை விருச்சக லக்னம். 11:50 முதல் காலை 2:01 வரை தனுசு லக்னம். 2:02 முதல் காலை 4:07 வரை மகர லக்னம். 4:08 முதல் காலை 6 மணி வரை கும்ப லக்னம். 6:05 முதல் 7:45 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு.
வெள்ளிக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய அதி தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி. ஸ்ரீ மகாலட்சுமிக்குண்டான தானியம், அதாவது ஸ்ரீ சுக்கிர பகவானுக்குண்டான தானியம் மொச்சை. மகாலட்சுமிக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து தூப தீப வழிபாடுதலை செய்யலாம். ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சுக்கிரமூர்த்தி சுபசுகம் ஈவாய், வக்கிரமின்றி வரமிக தருவாய், வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார்க்கு அருளே என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நாள் வெளியிடங்களில் கோபத்தை விட விவேகத்தை கையாள்வது அவசியம். பலன்கள் 2 கலந்து கூட இருக்கலாம். சில நேரங்களில் கோப உணர்வாக நீங்கள் இருந்தாலும் மறு நிமிடத்திலேயே சந்தோஷமான மனநிலைக்கு மாறுவதற்கான தருணங்கள் கொண்டதாகவே இருக்கும். இவை கிரகத்தினுடைய போக்கு மற்றும் கால நிலைகளினுடைய அமைப்பு படிதான் உங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றுமே அமையும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்களுடைய நேர்மையான முயற்சியின் காரணமாக நீங்கள் பல ஆச்சரியங்களையும் புரிய முடியும். வாழ்க்கையில் அதிசயங்கள் நடைபெறுமா என்கிற சந்தேகத்தில் இருந்த உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களை அறியாமலேயே நல்ல பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆன்மீகம் சம்பந்தமான காரியங்கள் உங்களுக்கு நல்லதொரு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் ஏற்படுத்தி கொடுக்கலாம். வேலையிட சூழல் சாதகமான பலன்களை கொடுக்கும். இருந்தாலும் வியாபாரம் எனும் பொழுது செயல்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும். மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே நம்ப வேண்டாம். கூடுமான வரையில் பொறுத்திருந்து அனுசரணையான போக்கோடு இருங்கள். லாப நஷ்டத்தினுடைய கணக்கை அவ்வப்போது சரிபார்த்து கொள்வது மிக மிக அவசியம். கூடுமான வரையில் வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இதனால் உங்களுக்கு பலன் கிடைப்பதும் சில நேரங்களில் காலதாமதமாக இருக்கும். அதற்காக உணர்ச்சி வசப்படாமல் பேசுவது என்பது மிக அவசியம். செயல்களில் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். எண்ணிய சில காரியங்கள் வேலைகளில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகலாம். பயனற்ற வாதங்களை தவிர்ப்பது அவசியம். உங்களுடைய ராசியில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை அமைந்திருப்பதே உங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான சூழல்கள் வருவதற்கு காரணமாகவே இருக்கிறது. பணியிடச் சூழல்களில் மற்ற உத்தியோகஸ்தர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். நீங்கள் எந்த விதத்தில் பழகுகிறீர்களோ அதற்கேற்றபடி அனுசரணையான போக்கோடும் இருப்பாங்க. அது மட்டுமல்ல, ஒரு சிலர் உங்களுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கலாம் அல்லது ஆதரவற்ற நிலையிலேயும் செயல்படலாம். இது அவரவர்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் மாற்றங்கள் நிகழும். திட்டமிட்டபடி இந்த நாள் சில வேலைகள் நடக்கும். புதிய துறை சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும். உங்களை பற்றிய கண்ணோட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம். தனம், வரவு, பணம் இது போன்ற விஷயங்கள் கை கொடுக்கும். இன்று பணவரவு அதிகமாகவே காணப்படலாம். இருக்கும் பணத்தை பங்குகளில் முதலீடு செய்து பயனடையலாம். திருமணமானவர்கள் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களையும் பகிர்ந்து கொள்வீர்கள். உங்கள் மனதில் மிகுந்த திருப்தி இருக்கும். உங்கள் துணையுடன் சாதாரணமான ஒரு அணுகுமுறை கடைபிடிப்பீர்கள். அதுவே அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். காதலிப்பவர்களுக்கு உங்கள் வருங்கால துணையினுடனான செயல்கள் மற்றும் பேச்சுக்களில் மிகுந்த ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். எதிர்காலத்திற்காக சில முக்கிய முடிவுகளை இன்றைய தினம் நீங்கள் எடுப்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். ஆரோக்கிய பிரச்சனைகளில் இருந்து விடுதலை அடைவீர்கள்.
திருப்தியான மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். இன்றைய நாள் படி மாணவ மாணவிகளுக்கு பலன்கள் சற்று வித்தியாசமானதாகவே இருக்கலாம். எதற்காக எந்த இடத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ அந்த வேலைகள் என்பது சற்று மந்தமாகவும் நடக்கும். ஒரு சிலருக்கு அந்த வேலைகள் மூலமாகவும் ஆதாயம் கிடைக்கும், பலன் நிறைய கிடைக்கும். ஆகவே இது அவரவர்களுடைய செயல்பாடுகள் படியும் அவர்களுடைய கிரக அமைப்புகளுக்கு ஏற்றாற்போல் பலன்கள் மாறுபடலாம். இந்த நாள் இனிமையான நாளாக இருப்பதற்கு கிரக ஓரைகளின் காலத்தையும் நேரத்தையும் புரிந்து கொண்டு செய்வது சிறப்பு. இன்றைய நாளுக்கான கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல பலனை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகள் நன்மைகளை உண்டு பண்ணி தரும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. கல்வி சம்பந்தப்பட்ட செயலுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நல்ல பலன்களை தரும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அதீத நன்மைகளை உண்டு பண்ணி தரும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: விவேகத்தை கையாள்வது அவசியம். பொறுமையாக இருந்தால் தான் காரியத்தை சாதித்துக் கொள்ள முடியும். அவசரப்படக்கூடாது. நிதானமான போக்கு இருந்தால் வெற்றி நிச்சயம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் உண்டாக்கும். பழைய விஷயங்களை பற்றி பேசுவதால் பலன் காணப்படாது. உறவு முறைகளில் விட்டு கொடுத்து போக வேண்டும். மற்றவர்களுடைய குணநலன்களுக்கு ஏற்றாற்போல் அமைதியாக இருப்பது நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாள், அனுபவங்கள் உண்டாகலாம். பிறருடைய விஷயங்களை பற்றி தீர்க்கமாக சிந்திப்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். சிகை அலங்காரம் தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். பியூட்டிஷியன்ஸ் மற்றும் கலை தொடர்பான துறைகளில் பண வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய அணுகுமுறையில் யதார்த்தமாக இருப்பது அவசியம். நன்றாக ஒவ்வொரு காரியத்தையும் திட்டமிட வேண்டியது அவசியமாகவே இருக்கும். சாதாரணமாக செய்தால் அதில் உங்களுக்கு பெருமளவு பலன் காணப்படாது. ஒவ்வொரு செயலிலும், அணுகுமுறையிலும், பேச்சிலும், உங்களுடைய நடவடிக்கைகளிலுமே சீரான போக்கு இருந்தால்தான் அதற்கேற்ற பலன் கண்டிப்பாக உண்டு. தேவையற்ற விவாதங்களினால் மற்றும் வாதங்களினால் விரயங்கள் அதிகமாகலாம். வேலையிட சூழல் கூட மிதமான பலன்களைத்தான் ஏற்படுத்தும். அதிக வேலை பளு இருப்பது போன்ற உணர்வு ஏற்படலாம். இருந்தாலும் வேலைகளில் சுமை அதிகமாக இருப்பதாலும் சில நேரங்களில் சோர்வான மனநிலையே இருக்கும். சில நேரங்களில் வேலைகளை பார்த்து மனக்கவலை அடைவீர்கள். ஒரு சில நேரங்களில் பய உணர்வு ஏற்படும். அதிகமான பணி நிமித்தமாக உங்களால் இயல்பாகவோ சுதந்திரமாகவோ செயல்பட முடியாத ஒரு நிலை மற்றும் தேவையற்ற பய உணர்வுகள், இது போன்ற காரணங்களினாலும் உங்களுக்கு அச்சம் உண்டாகலாம். மனதில் வெளிநாடு செல்வது பற்றிய சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த நாட்டை விட்டு வேறொரு நாட்டிற்கு செல்லலாமா என்கிற எண்ணப்போக்கு மனதில் இருந்து கொண்டே இருக்கும். மாணவிகளுக்கும் கல்வி மீதான ஒரு சரிவர புரிதல் காணப்படாது. முக்கியமான ஒரு தீர்வுகளை எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். பெற்றோர்களிடத்திலும் சரி, மற்றவர்களிடத்திலும் மனம் விட்டு பேச வேண்டியது அவசியம். கூடுமான வரையில் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் படி கேட்டு நடப்பதுதான் உங்களுக்கு நல்லது. மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது. திருமண உறவில் இணக்கமான நிலை காணப்படாது. அப்படி ஒரு நல்ல நிலை உருவாவதற்கு சில அசௌகரியங்களை நீங்கள் பொறுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். மற்றவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளாகட்டும், உங்கள் துணைவர் பேசக்கூடிய வார்த்தைகளிலுமே நீங்கள் எந்த விதங்களிலும் மன அழுத்தங்கள் ஏற்படாமல் மன திடத்தோடு இருந்தால்தான் நிம்மதி பிறக்கும். இந்த நாள் பண வரவுக்கான ஒரு நாள் என்பது காணப்படாது. அதிர்ஷ்டம் சற்று குறைந்து காணப்படுகிறது. எனவே நிதி விஷயங்கள், பணம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனமாக கையாள்வது அவசியம். இயல்பாக ரிஷபராசி என்பர்கள் சற்று செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல வார்த்தைகளை கூட அளந்துதான் பேச வேண்டும். வார்த்தைகளையும் அதிகமாக செலவு செய்யாதீர்கள். பணம் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே முக்கியம் உங்களுடைய வார்த்தைகளுக்கும் நீங்கள் கொடுங்கள். இறைத்தால் மீண்டும் பெற முடியாதது வார்த்தை மற்றும் பணம். ஆகவே போனவை போனவையாகத்தான் இருக்கும். ஆக மீண்டும் பெறுவது என்பது வார்த்தைகளால் இயலாத காரியம். வார்த்தைகள் வெளிப்படுவதற்கு முன்னர் சூழ்நிலைகளையும், யாரை பற்றி எந்த நிலையில் பேசுகிறீர்கள், உண்மை நிலையையும் நீங்கள் புரிந்து கொள்வது அவசியம். கண்களில் கண் எரிச்சல் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆக கண் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். செரிமான பிரச்சனைகளும் உண்டாக்கலாம். அதிக சிந்தனையின் காரணமாக தூக்கம் வராமல் அவதிப்படுவீர்கள். எதிர்பாராத சில பயணங்களும் உண்டாக்கலாம்.
இதனால் உங்களுடைய வியாபாரம், வேலையாக்கட்டும், தொழில் விஷயங்களிலும் சில மாற்றங்கள் உண்டாக்கும். மேன்மை நிறைந்த நாளாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். எந்த ஒரு செயல்களாகட்டும் கவனமாக இருந்தால்தான் உங்களால் பிழைக்கவே முடியும். ஆக ரிஷபராசி என்பர்கள் சொல்லிலும் செயலிலும் விழிப்புணர்வாக இருங்கள். உத்தியோக இடத்தில் ஊழியர்களிடத்தில் தகுந்த வார்த்தைகளை கவனமாக பேசுவது, செயல்படுத்துவது மிக நல்லது. வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாகவும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களுடைய செயல்கள் உங்களுக்கு அதிருப்தியை உண்டாக்கி தரலாம். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அமோக பலன்களை கொடுக்கும். அதாவது சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் செய்தால் நல்ல பலன் உண்டு. புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள், மனை சம்பந்தமான விஷயம் சுக்கிர பகவானுடைய ஓரை நல்ல பலனை தரும். அதேபோல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் அதற்கான சிகிச்சையை மேற்கொண்டால் அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே சீக்கிரமாக குணமடையும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். மென்மேலும் உயர்வீர்கள். வாழ்க்கையில் தரம் நிலையாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். செயல்களில் விழிப்புணர்வு தேவை. மற்றவர்களிடத்தில் விலகி இருப்பது அவசியம். கூடுமான வரையில் அமைதியான போக்கை கடைபிடியுங்கள். மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கலாம். எதிலும் பொறுமை அவசியம். நிதானமாக இருந்தால்தான் காரியங்கள் கைகூடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இன்று ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள். மூத்த உடன்பிறப்புகள் சாதகமாக செயல்படுவார்கள். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனமகிழ்வு நிறைவாக இருக்கும். குதூகலத்துடனும் இருப்பீர்கள். இன்று உங்கள் மனம் அமைதியாக இருக்கும். எந்த விதமான ஆர்ப்பாட்டமோ கலவரமோ எந்த நிலையிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. கூடுமான வரையில் எண்ணத்தில் தெளிவு இருக்கும். நல்ல மனதின் மூலம் உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும். நீங்கள் சில முக்கியமான முடிவுகளை இன்றைய தினம் எடுக்கலாம். கோல்சாரத்தின் அமைப்புப்படி நெருக்கமானவர்களுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றி வைப்பீர்கள். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்களின் குணநலன்களை அறிந்து பேசுவீர்கள். குடும்பத்தினுடைய தேவைகளை உணர்ந்து பூர்த்தி செய்வதால் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் மதிப்பு மரியாதை கூடும். நண்பர்கள் வட்டாரத்தில் உங்கள் மீதான செல்வாக்கு அதிகரிக்கும். கூடுமான வரையில் பிறருடைய விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். சபை தொடர்பான வேலைகளில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்லிணக்கம் காணப்படும். குடும்ப நபர்களோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். சுற்றுலா தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அவர்களுடைய அடுத்தடுத்த நிலைகளுக்கும் கல்வி மற்றும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்லாது மற்ற நிலைகளிலும் அவர்களை நன்றாக வளர்க்க வேண்டும் என்கிற ஈடுபாடோடு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கவனித்து செய்வீர்கள். தொழில் விஷயமாக உங்களுக்கு இன்றைய நாள் நல்ல பணி ஏற்றதாக இருக்கும். நீங்கள் நல்ல பெயரை சம்பாதிப்பீர்கள். உங்களைப் போல் யாராலும் வர முடியாது என்கிற பெயர் எடுப்பீர்கள். வியாபாரங்களில் மிக அற்புதமான ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் லாபகமாக கையாளுவீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கான ஒரு மதிப்பு என்பது தனி நிலையில் இருக்கும். அதாவது விசேஷங்கள், சுப காரியங்கள் தொடர்பாக முன்னின்று வழி நடத்தக்கூடிய ஒரு நிலை உண்டாக்கலாம். பொறுப்பு என்பது அதிகமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடனான போக்கு உங்களுக்கு மகிழ்வை உண்டு பண்ணி தரும். நீண்ட நாளுக்கு பிறகு பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வண்டி வாகனம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். வீடு கட்டுவது தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும். இடம் நிலம் சம்பந்தமான விஷயங்கள் இதுவரையில் இழுபறியாக இருந்திருந்தால் அந்த காரியம் என்பது சீக்கிரமாகவே நடக்கும். பங்கு வர்த்தகம் மூலம் பணம் சம்பாதிப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது. சேமிப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. குடும்பத்தில் நல்லிணக்கம் ஏற்படும். வெளியூர்களுக்கு பயணப்பட வேண்டிய நிலை ஏற்படலாம். பங்கு வர்த்தகம் மூலம் பணம் சம்பாதிப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது. சேமிப்பதற்கான நிலையும் உண்டு. இன்று ஆரோக்கியத்தை சரிபார்த்துக் கொள்வீர்கள். தியானம் மேற்கொள்வது எப்பொழுதுமே நல்லது. கூடுமான வரையில் புதிய விஷயங்களுக்கும் புதிய லட்சியத்திற்கும் சில முக்கிய வகைகளை நிர்ணயம் செய்து அதற்கான பணிகளை மேற்கொள்வீர்கள். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். பெருமை நிறைந்த நாளாகும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்த சில சந்தேகங்கள் நீங்கும். வெளிநாட்டு பட்டப்படிப்பு மேற்படிப்பு தொடர்பாக இருந்த செயல்கள் அனைத்துமே கை கொடுக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்:
பொதுவாக சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் நல்ல யோகங்களை தரும். அதாவது உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, கல்வி, தொழில், வீடு மனை வாங்க, வீடு கட்ட, உத்தியோகம் செல்வதற்கு கூட புதன் உரை மிகவும் நல்லது. அதேபோல் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய உரைகளில் தொடங்கினால் அல்லது செய்தால் அந்த காரியமானது நல்லபடியாக நடக்கும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடும், நல்லதே நடக்கும், மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும், மேன்மையான ஒரு அமைப்பு உண்டு, பொறுப்புகள் கைகூடி வரும், சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிலை உருவாக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் உண்டு, செல்வாக்கு பெறுவீர்கள், பெரியவர்களுடைய ஆசி உண்டாக்கும், மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க்க வளமுடன். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். உங்கள் காரியங்களை எளிதாக செய்வீர்கள். அதிக நண்பர்கள் மற்றும் தொடர்புகளையும் பெறுவீர்கள். புது நண்பர்களால் ஆதாயம் உண்டு, புதிய அறிமுகம் உண்டாகும். ஆன்மீகம் சார்ந்த செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வியாபார வேலைகளில் சிறு சிறு மாற்றங்களின் மூலம் முன்னேற்றங்கள் உண்டாகும். எதிர்பாராத சில திடீர் பயணங்கள் கைகூடி வரலாம். எண்ணிய காரியங்களை திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள், பலன் அதிகமாகவே இருக்கும். தொழில் ரீதியாக உங்கள் வேலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். பலன்கள் உங்களை நாடி வரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. நவ கிரகங்களுடைய நல்லருள் மற்றும் நல்லாசி உங்களுக்கு அதீதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாள் குடும்ப நல்லுறவை காப்பதற்கு குடும்பங்களோடு அனுசரித்து போக வேண்டியது அவசியமாக இருக்கும். பிறரை பற்றிய எந்த விதத்திலும் விமர்சனங்களோ குறைகளோ கூற வேண்டாம். அவரவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் நடக்கிறது என்று அமைதியான போக்கோடு இருங்கள். எந்த விஷயங்களிலும் தலையிடாமல் இருப்பது அவசியம். உங்களுக்கு மிகவும் நெருங்கியவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். கடகராசி அன்பர்களை, உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை உருவாக்கலாம். உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. திருமணத்திற்குண்டான சுப காரியம் சார்ந்த விஷயங்களுக்காக பேசக்கூடிய ஒரு நிலையும் உறவினர்கள் வழியில் அதனால் ஒத்துழைப்பு ஏற்படும். வீட்டில் திருமணத்திற்குண்டான சில ஏற்பாடுகளையும் மேற்கொள்வீர்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் குடும்ப நபர்களுக்கு மருத்துவ சிகிச்சை செய்யும் செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் உங்களுக்கு மன கவலைகள் அவ்வப்போது எழலாம். கால்நடை தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். விவசாயம் சார்ந்த வேளாண்மை சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு கடினமான உழைப்பை கூட மேற்கொள்வீர்கள். ஓய்வு என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கும். அதிகமான நேரத்தை உழைப்பதிலேயே செலவிடுவீர்கள். உற்பத்தி சார்ந்த துறைகளில் மேன்மையான சூழ்நிலைகள் அமையும். வருமானத்திற்குண்டான வழிமுறைகளை கையாளுவீர்கள். மன நிறைவான நாளாகவும் இருக்கும். பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறது. நிதி சம்பந்தமான சில முக்கிய முடிவுகளை இன்றைய தினம் நீங்கள் எடுக்கலாம். வேலைகளில் ஏற்படும் சின்ன சின்ன சிரமங்களை கூட சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு உண்டு. இயல்பாகவே நன்றாக பேசக்கூடியவர்கள், தைரியசாலிகள். பிறரை நாடாமல் தன்னிச்சையாகவே சில வேலைகளையும் மிக சாமர்த்தியமாக முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஆக நீர் சம்பந்தமான துறைகளில் பயணிக்கக்கூடியவர்கள், நீர் நிலைகளில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், நீர் சம்பந்தமான உயிரினங்களை வளர்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபமும் உயர்ந்த வருமானமும் கிடைக்கும். திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்கள் இந்த தினம் முயற்சிகளை எடுக்கலாம். குடும்பத்தில் பெரியவர்களோடு சில கருத்துக்களையும் ஆலோசித்து சில முடிவுகள் பிறகு எடுப்பது அவசியம். காதலிப்பவர்களுக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எழுந்தாலும் அவற்றை எப்படி சரி செய்வது என்கிற எண்ணம் எழலாம். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்பாக நல்ல ஒரு முயற்சிகள் கைகூடும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். எதிர்கால வாழ்க்கை சம்பந்தமாக நண்பர்களோடு சேர்ந்து சில கருத்துக்களையும் ஆலோசனை செய்வீர்கள். பெரியவர்களிடத்தில் மனமிட்டு பேசக்கூடிய நாள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு ஓரை நல்ல பலன்களை தரும். கல்வி சம்பந்தமாக, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்குமே சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மைகளை உண்டு பண்ணித்தரும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். நன்மைகள் உண்டாக்கும். தெய்வ வழிபாடின் மீது நாட்டம் இருக்கும். ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். பெரியவர்களுடைய ஆசி உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் கைகூடி வரும். செயல்களில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். லட்சியத்தை அடைவீர்கள். ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஈடுபாடுடன் செயல்படுவீர்கள். எண்ணியதை கைகூடி வரக்கூடிய அமைப்பு உண்டு. பெரியவர்களுடைய நல்லாசி கிடைக்கும். தெய்வ அனுகிரகத்தை பெறுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய
எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். ஆராய்ச்சி சம்பந்தமான செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வளர்ச்சிக்கும் அதை அடைவதற்கும் இடையே உள்ள சில இடைவெளிகளை நீக்கி வளர்ச்சி பெறுவீர்கள். காலதாமதங்கள் நீக்குவீர்கள். சில சூக்ஷமங்களை உணர்ந்து கொள்வீர்கள். வழிமுறைகளை எளிதாக்கக்கூடிய நிலையும் காணப்படுகிறது. தந்தை வழி உறவினர்களிடத்தில் அனுசரித்து போக வேண்டியது அவசியம். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வரையில் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். பணம் சம்பந்தமான விஷயங்களில் எதிலும் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். மற்றவர்களிடத்தில் பேசக்கூடிய விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். மௌனமாகவும் அமைதியாக இருந்தால் இந்த நாளை நீங்கள் எளிதாக கடந்து விடலாம். இதுவும் கடந்து போகும் என்பது போல மௌனத்தை நீங்கள் கையாள வேண்டியது அவசியம். தொழில் விஷயமாக, வேலை பணி நிமித்தமாக சில மாற்றங்கள் காணப்படலாம். எப்பொழுதும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் இருந்து ஒரு புதிய யுக்திகளை கையாளலாம் என்கிற எண்ணம் இருக்கும். புதிய முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். இன்றைய நாள் பொறுமையாக இருந்தால்தான் வேலையிலும் சரி, தொழில் வியாபாரம் இது சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். இந்த விஷயங்களில் நீங்கள் அதிக உணர்ச்சி வசப்பட வேண்டாம். கோபதாபங்களை விடுப்பது மிக நல்லது. உத்தியோகத்தில் மற்றவர்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு சில சங்கடத்தை உண்டு பண்ணலாம். பிறரிடத்தில் பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். இன்று குடும்ப உறவினர்களிடம் குறைந்த நல்லிணக்கமே காணப்படலாம். சந்திராஷ்டமத்தினுடைய நிலை காரணமாக எதிலும் பொறுமையாக முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கும். அவசரப்பட்டு பண முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். மற்றவர்களுடைய செயல்களிலும் தலையிடாமல் இருங்கள். யாருடைய பணம், நகை மற்றும் மற்ற ஆவணங்கள் எதுவாக இருந்தாலும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவற்றை தவிர்ப்பது நலம். வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். கொடுத்த வாக்குறுதிகள் காப்பாற்ற முடியாமல் கூட போகலாம். ஆகவே சிம்மராசி என்பர்கள் புதிய வாய்ப்புகள் இன்றைய நாள் கிடைக்கலாம். சமூகம் தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு அந்தஸ்து உயரும். நல்லதொரு அதிகாரம் பிறக்கும். முயற்சிக்கு உண்டான மதிப்பு தாமதமாகத்தான் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் நேரம் காலம் கிரக அமைப்புகள் தீர்ப்படும் பொழுது, நல்ல நிலைக்கு வரும் பொழுது உங்களுக்கான ஒரு மதிப்பு, அந்தஸ்து, மரியாதை இதையெல்லாம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் நல்ல நுணுக்கங்களை அறிவீர்கள். தனித்திறமைகளை புரிந்து கொள்வதற்கான சூழல் அமையும். நீண்ட தூர பயணங்கள் செல்வது சார்ந்த எண்ணங்களில் மாற்றங்கள் உண்டாகலாம். விரயங்கள் அதிகமாகவே இருக்கும். பணத்தினுடைய நிலையை அறிந்து பொறுமையாக இருக்க வேண்டும். இன்று நிதி வளர்ச்சிக்கு சாதகமான நாளாக இல்லை. பணத்தை கவனமாக செலவு செய்யுங்கள். இன்றைய நாள் குடும்ப உறவுகளிடத்தில் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக சில பேச்சுவார்த்தைகளில் உங்களுக்கு இழுபறிகள் இருக்கலாம். ஆரோக்கியமாக இருக்க நல்ல உணவு முறையை பின்பற்ற வேண்டும். முட்டி மற்றும் மூட்டு வலிக்கான வாய்ப்புகள் வருவதற்கான நிலை இருக்கிறது. ஆக சில நேரங்கள் நடைப்பயிற்சியோ அல்லது உடற்பயிற்சி சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவதும், நல்ல சாத்வீகமான சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம். மாணவர்களுக்கு படிப்பு ரீதியாக சில குழப்பங்கள் இருக்கும். தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி மாணவ மாணவிகளே, எதிலும் அலட்சியம் காட்டாமல் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்களாம். படிப்பின் மீதான நிலைகளில் உங்களுக்கு ஒரு பிடிமானம் என்பது காணப்படாது. சந்தேக உணர்வுகள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, கல்வி சம்பந்தமாக நிறைய சந்தேகம் சார்ந்த கேள்விகள் இருக்கும். ஒரு தெளிவான ஒரு நிலையை அடைவதற்கு உங்களுக்கு சில நேரம் ஆகலாம். சில காலதாமதமும் உண்டாகலாம். நண்பர்களிடத்தில் கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள். வீட்டில் மனதில் பட்டதை பெரியவர்களிடத்தில் வெளிப்படுத்துவது அவசியம். மனதை நீங்கள் ஒருமுகப்படுத்த வேண்டும். அறச்செயல்களில் ஈடுபடுங்கள். நல்லதே நடக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள். பொதுவாக சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய உரைகள் நல்ல பலன்களை கொடுக்கும். சொத்து சார்ந்த விஷயங்கள், செவ்வாய் பகவானுடைய உரை சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய உரை சிம்மராசிக்கு மிக நல்லது. இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் வேண்டாம். பழைய விஷயங்களை பற்றி செய்யாமல் இருப்பது, பேசாமல் இருப்பது நல்லது. புது முயற்சிகளால் எந்தவிதமான பலனும் காணப்படாது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாமதமாக சில காரியங்கள் நடக்கும். அவசரப்பட்டால் வேலைகளில் உங்களுக்கு முழுமை கிடைக்காது. எண்ணிய வேலைகள் நடைபெறும் வரையில் பொறுமை என்பது மிக அவசியம். பணத்தை சிக்கனமாக கையாளுங்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். புதிய அனுபவங்கள் உண்டாகும். ஆன்மீக வழிபாடு மன நிம்மதியை உண்டு பண்ணித்தரும். வெளியிடங்களுக்கு செல்வதாலும் நன்மைகள் உண்டாகும். எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகத்தினாலும் ஆசையினாலும் பரிபூர்ணமான நன்மைகள் கிடைக்க வேண்டுமென மனதார பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கன்னிராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நாள் மொத்தத்தில் சில தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம்.
நல்ல நாளாக இருந்தாலும் சூழ்நிலைகளை உணர்ந்துதான் சில காரியங்களில் ஈடுபட வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய நல்ல நேரமும் நல்ல கவனமும் தேவைப்படும். சில முக்கியமான விஷயங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கவனம் செலுத்துங்கள். அலட்சியம் வேண்டாம். பணம் சம்பந்தமான நெருக்கடிகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கலாம். கையில் உங்களுக்கு பணப்புழக்கம் இருந்தாலும் தேவைகளுக்காக சில நேரத்தில் பிறரிடம் கடன் கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். வீடு கட்டுமானம் மற்றும் நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்காக பண தேவைகள் என்பது அதிகமாகவே இருக்கும். அதனை சமாளிப்பது என்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு அரசு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். சில நேரங்களில் மற்றவர்களிடத்தில் என்ன கருத்துக்களை கூறினாலும் அதனால் உங்களுக்கு சரிவர புரிதல் காணப்படாது. அங்கீகாரம் என்பதும் காலதாமதமாகத்தான் இருக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களிடம் நிதானமாக இருங்கள். அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் வெளிப்படுத்தாதீர்கள். புதிய முயற்சிகள் எதுவும் பலன் பெறாது. வேகத்தை விட விவேகம்தான் சிறந்தது என்பதை நீங்கள் உணர வேண்டும். கோபதாபங்களை நீக்குங்கள். உணர்ச்சி வசப்படுவது என்பது உங்களுக்கு சில நேரங்களில் தீமையை உண்டாக்கிவிடும். இன்று சவாலான வேலைகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதற்கு நீங்கள் சரியாக திட்டமிடல் வேண்டியது அவசியம். நெருங்கிய குடும்ப உறவினர்களிடம் அனுசரித்து நடக்க வேண்டும். காதலர்களுக்கு மன சஞ்சலங்கள் உண்டாக்கும். மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். பிறரிடத்தில் பேசும்பொழுது வார்த்தைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாணவ மாணவிகள் படிப்பின் மீதான ஆர்வமின்மை இருக்கும். ஞாபக சக்தி என்பது குறைந்த அளவுதான் இருக்கும். நினைவு திறன் சம்பந்தமாக நல்ல சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. தேர்வுகளுக்காக தயாராகக்கூடிய மாணவ மாணவிகள் அதிக கவனம் செலுத்தி படிப்பது அவசியம். கூடுமான வரையில் தெய்வ அனுகிரகத்தோடு படிப்பதற்கு முயற்சியும் செய்யுங்கள். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்து மே சதா எனும் மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்து பிறகு படித்தால் கவனச்சிதறல்கள் ஏதும் இருக்காது. நினைவாற்றல் அதிகரிக்கும். இன்று ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு என்பது காலதாமதமாக கிடைக்கலாம். ஸ்திரத்தன்மையை பராமரிக்க சில செலவுகளையும் கவனித்து செய்யுங்கள். கையில் இருக்கக்கூடிய இருப்பை வைத்து அடுத்தடுத்த தேவைகளுக்காக பூர்த்தி செய்ய வேண்டிய நிலை இருக்கும். ஆடம்பரமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. வியாபாரம் சம்பந்தமாக கொள்முதல் செய்வதோ புதிய முதலீடுகள் செய்து தொழில் தொடங்குவதோ கூடாது. ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது மற்றும் பேச்சுவார்த்தைகள் வெளி நபர்களிடத்தில் சென்று கலந்து ஆலோசிப்பது உங்களுடைய கருத்துக்களை கூறுவது என்பது கூடாது. இன்றைய நாள் இருக்கக்கூடிய நிலையிலேயே நீங்கள் தன்னிலை மறவாமல் இருப்பது அவசியம். சந்திராஷ்டம தினம் நடந்து கொண்டிருப்பதால் கன்னிராசி அன்பர்கள் எதிலும் எச்சரிக்கையாக இருங்கள். பணம் சார்ந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். வங்கி சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்கள் பணத்தை பத்திரமாக கையாள்வது அவசியம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை தவிர்ப்பது அவசியம். கூடுமான வரையில் ஸ்திரத்தன்மையோடு நிலையாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் சில நேரங்களில் திண்டாட்டம் இருக்கும். நெருக்கடிகள் அதிகரிக்கலாம். யாருக்கு எந்த பதில் சொல்வது என்கிற புரிதல் இருக்காது. வீடு சம்பந்தமான சில செலவுகள் எழலாம். வண்டி வாகன பயண நேரங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் பார்க்கும் பொழுது தலைவலி மற்றும் சளி உபாதைகளால் பாதிக்கப்படுவீர்கள். ஓய்விற்கென்று சில நேரம் ஒதுக்க வேண்டும். மன அமைதி பெறுவதற்கு தியானம், யோகாசன பயிற்சிகள், உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த நாள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய நாளாகவும் காணப்படும். இந்த நாளுக்கான செயல்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற வேண்டி எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று பலவிதமான செயல்களில் ஈடுபட்டிருப்பீர்கள். எந்த வேலை இருந்தாலும் அதனை தன் வேலை என கருதி செய்யக்கூடியவர்கள் நீங்கள். ஆக சுபகாரியம் நிமித்தமான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பலவித விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவதால் அனுபவங்கள் என்பது அதிகமாகவே இருக்கும். பல்துறை வித்தகர்களாக இருப்பீர்கள். பல்முனை போட்டிகள் இருந்தாலும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு இயல்பாக உண்டு. சாத்வீகமாக இருப்பீர்கள். நல்ல சிந்தனை அதிகரிக்கும். செயல்களில் வெற்றி வாய்ப்புகள் தரும் வகையில் செயல்படுவீர்கள். உங்களுடைய தொடர்ந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் கவனமாக இருங்கள். அலட்சியம் வேண்டாம். எச்சரிக்கையாக இருந்தால்தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பானதாகவே அமையும். வேலையில் நீங்கள் பொறுமை காக்க வேண்டியது அவசியம். நீங்கள் எந்த அளவிற்கு கூடுதலான கவனம் செலுத்தி வேலைகள் செய்தாலும் உங்களுடைய பொறுமையை சோதிப்பதற்கு சில நபர்கள் அந்த இடத்தில் இருப்பார்கள். உங்களுக்கு நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். யாரும் உங்களுடைய செயலுக்கு பாராட்டுகளோ அல்லது அங்கீகாரமோ தெரிவிக்க மாட்டார்கள். குடும்ப பிணைப்பு வலுப்படுவதற்கு உங்கள் குடும்ப நபர்களிடத்தில் உங்களுடைய சிறப்பான நேரத்தை அவர்களோடு செலவு செய்வது அவசியம். வணிகம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தை எப்படி செய்யலாம் என்கிற எண்ணம் கூடுதலாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்கள் பொதுவாக நீதியையும் நேர்மையையும் நியாயத்தையும் விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சனி பகவான் என்பதாலும் எதையுமே நீதியாகவும் நேர்மையாக செய்தால் மட்டுமே பலன் உண்டாகும் என்கிற எண்ணத்தை நீங்கள் வலுவாக கொண்டிருப்பீர்கள். ஆக எந்த விதங்களிலோ
தீமைகள் இருக்காது. நேர்மையாகவும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் நன்மை தீமைகளை உணர்ந்து செயல்படுவதால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு ஒற்றுமை அதிகரிப்பதற்கு வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டும் அல்லது அவர்களிடத்தில் அன்பாக பேச வேண்டும். காதலிப்பவர்கள் உங்கள் திருமணம் சம்பந்தமான பேச்சுக்கள் சீராக இருப்பதற்கு உங்களுடைய தகுதியையும் தரத்தையும் உயர்த்தி கொள்ளுங்கள். வேலை வாய்ப்பில் இருந்த சில சங்கடங்கள் நீங்குவதற்கு யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்கிற புரிதலோடு இருக்க வேண்டும். உங்களுடைய பலத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். செல்வாக்கை பெருக்கிக் கொள்ளுங்கள். வருமான உயர்வு ஏற்படும் பொழுது உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் தானாகவே கூடி வரும். ஆக பெரியவர்களுடைய நல்லாசியோடு திருமணங்கள் கைகூடி வரும். நிதி நிலைமைகள் பொறுத்தவரையில் இன்று சோதனையான நாளாக இருக்கும். பணம் வருவது போல வரும், இருந்தாலும் செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். சேமிப்பது என்பது மிக சவாலான விஷயமாக உணர்வீர்கள். பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் கவனமாக செலவு செய்ய வேண்டும். ஒரே நேரத்தில் அதிக பணத்தை செலவு செய்யவும் கூடாது. அதே நேரத்தில் பிறகு நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நீங்கள் பணத்தை சேமித்து வைப்பது உபரி பணம் எனும் பொழுது அதையும் நீங்கள் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். சில ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் பார்க்கும் பொழுது அசௌகரியங்கள் காணப்படலாம். யோகாசனம் மற்றும் இசை பாடல்கள் கேட்பது, தியானம் மேற்கொள்வது மிக நல்லது. வெளியூர் பயண வாய்ப்புகள் ஈடேறும். புது நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்களுடைய வழியில் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளும் கூட. இன்றைய நாள் வியாபாரமாக்கட்டும், தொழில் விஷயங்களிலும் மற்ற வேலையாட்கள் ஊழியர்களிடத்திலும் சரி விட்டுக் கொடுத்து அனுசரணையாக சென்றால்தான் உங்கள் காரியங்கள் அனைத்துமே கைகூடி வரும். இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரையில் பொதுவான விஷயத்திற்கு மிகவும் நல்லது. செவ்வாய் பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு மிகவும் ஏற்றது. சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு நல்லது. கல்வி சார்ந்த செயலுக்கு சுக்கிர பகவானுடைய உரை சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். எண்ணிய காரியங்கள் நடக்கும். நினைத்தது நிறைவேறும். லட்சியத்தை அடைவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிடிவாத போக்கு மாறும். வாழ்க்கையினுடைய நிலையை உணர்ந்து கொள்வீர்கள். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். ஒவ்வொரு செயலையும் கவனமாக ஈடுபட்டு பலன் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாகும். எண்ணிய காரியங்கள் கைகூடும். நன்மைகள் அதிகம் விளையும். பலன் உண்டாக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. இன்றைய நாளுக்கான செயல்கள் யாவும் சிறப்பாக நடைபெற வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். முயற்சிகளுக்கு ஏற்ப வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்று உகந்தது. கால்நடைகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். செயல்களில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. விவசாயம் மற்றும் வேளாண்மை சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். மன நிம்மதி என்பது உண்டாகும். உழைப்பிற்கு தகுந்த மாதிரியான ஊதியம் கிடைக்கும். வேலை நிமித்தமாக வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் புரிதல் அதிகரிக்கும். வருமானம் தொடர்பாக இருந்த இழுபறியான நிலைகள் விலகும். கடனில் இருந்து மீண்டு வருவதற்கான வழிமுறைகளை கையாளுவீர்கள். தீராத பிரச்சனைகளை கூட இந்த நாள் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சில பிரச்சனைகள் நீங்கும். உறவுகளால் இருந்த சில வழக்குகள் விலகும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகலாம். மனதிற்கு நெருக்கமானவர்கள் மூலமாக சில மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். எண்ணிய சில உதவிகள் நண்பர்கள் மூலமாகவும் கிடைக்கலாம். பிற நபர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். சமூகம் தொடர்பான விஷயங்களில் மக்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். அரசியல் வட்டாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தகுதி உண்டாகும். பெரிய இடங்களினுடைய நபர்களால் உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும். அரசு அதிகாரிகளிடையே உங்களுக்கு இருந்த சில சங்கடங்கள் நீங்கும். உங்களுடைய குடும்ப நபர்களின் மூலம் நல்ல உறவை பராமரிக்கவே முடியும். இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆனந்தமும் அற்புதமும் நிறைந்த நாள். கடன் வகையில் இன்று உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது. ஏற்கனவே முதலீடு செய்திருந்தால் அந்த முதலீட்டில் இருந்து பணம் என்பது சரியான நேரத்திற்கு உங்களுடைய தேவைகளுக்காக உதவிகரமாக இருக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையலாம். வெளியூர்களுக்கு பயணப்படுவதால் நல்ல அனுபவங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பு ரீதியாக இருந்த சில ஏற்றத்தாழ்வுகள் நீங்கும். மற்றவர்களோடு இணக்கமாக இருப்பீர்கள். நண்பர்களிடையே கலந்து ஆலோசித்து புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். கல்வி சம்பந்தமாக ஒரு புதிய விழிப்புணர்வு என்பது அதிகரிக்கும். முயற்சிகளுக்கு தகுந்தபடி வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகலாம். தெய்வ வழிபாடு இந்த நாள் செய்வது மிக அவசியம். முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு எந்த விதங்களிலும் சிரமங்கள் காணப்படாது. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். எந்த ஒரு செயல்களிலும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். மிக திறமையாகவும் சாதுரியமாக பேசுவீர்கள். வியாபாரத்தை எப்படி நடத்த வேண்டும் என்கிற சூக்ஷமங்களை உணர்ந்து கொள்வீர்கள். கலை தொடர்பான விஷயங்களில் கூடுதலான ஆர்வம் இருக்கும்.
குடும்பத்தை தாங்கி பிடித்து வழிநடத்தக்கூடியவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். ஆக உடன் பிறந்தவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பெற்ற தாய் தந்தையருடைய ஆசையை பெறுவீர்கள். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மற்ற கூட்டாளிகளிடத்திலும் நற்பெயர்கள் உருவாக்கும். புதிய இயந்திரம் தொடர்பான விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். நுணுக்கமாக இந்த காலகட்டத்திற்கு தகுந்தபடி நவீன யுக்திகளையும் கையாளுவீர்கள். நிலம், வீடு, வாகனம் சம்பந்தமாக புதிதாக வாங்க வேண்டும் அல்லது வீடு கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இன்றைய நாள் பொழுது பார்க்கும் பொழுது திருமணமானவர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து அனுசரணையாக செல்வீர்கள். ஆவணம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு நல்லதொரு விஷயம் புரிய வரும். காதலிக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் லைஃப் பார்ட்னரிடத்தில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், நல்ல சுப செய்திகள் கிடைக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பெரியவர்களுடைய நல் ஆதரவு உண்டாகும். வெளியிடங்களில் வேலைக்காக செல்பவர்களுக்கு புது நபர்களால் நன்மைகள் உண்டு. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் ஆகிய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்தால் நல்ல பலன் உண்டு. குரு பகவானுடைய ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், அற்புதமான பலன் கிடைக்கும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கூடுதலான மன மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். எண்ணியது கிடைக்கும். வெற்றி வாய்ப்புகள் உண்டு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கும். சுப பலன்களை பெறுவீர்கள். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். தனவரவுகள் உண்டாக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்பான நாளாக அமையும். லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சாதிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. பெரியவர்களுடைய நல்லாசை கிடைக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். முன்னேற்றத்தை அடைவதற்காக நீங்கள் பல யோசனைகளை கொண்டு பரிசோதிப்பீர்கள். கல்வி பணிகளில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். ஈடுபாடு அதிகரிக்கும். நேர்த்தியாக செயல்படுவீர்கள். பள்ளி மாணவ மாணவிகள் மட்டுமல்லாது கல்லூரி சம்பந்தமான படிப்புகளில் இருப்பவர்களுக்கு கூடுதலான ஈடுபாடு இருக்கும். காலத்திற்கு தகுந்தாற்போல் படிப்பில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களையும் சில சூக்ஷமங்களையும் உணர்ந்து கொள்வீர்கள். மேற்படிப்புக்காக பிற நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நல்ல மன மகிழ்வை உண்டு பண்ணித்தரும். இன்றைய நாள் தொழில் சார்ந்த விஷயங்களில் வெளியே செல்வதற்கு ஏற்ற நாள். சில தொழில் முறைகளை செய்வதற்கும் சிறந்த நாளாக இருக்கிறது. திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டாகும். கடினமான வேலைகளையும் கூட மிக சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். கற்பனை கலந்த உணர்வுகளின் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். அதிக எண்ணங்கள் உங்களுக்கு சில நேரங்களில் மன சஞ்சலத்தை உண்டு பண்ணித்தரும். ஆக எதையும் சிந்திக்காமல் மௌனமாக இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லது. எண்ணிய வேலைகள் திறம்பட முடிப்பதற்கு அதில் இருக்கக்கூடிய சில நுணுக்கங்களையும் அறிந்து ஆராய்ந்து செயல்பட வேண்டிய நாள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இன்று அமைதியாக இருந்து நல்லதொரு உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல மனநிலையின் மூலம் அது சாத்தியமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடமும் சரி, ஊழியர்களிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்கும். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களிடத்தில் நல்லதொரு உறவை காண்பீர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் முறையாக செய்து அதற்கான முழு பலன்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் கிடைக்கும். இதுவரையில் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. இன்று அமைதியாக இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபடுவீர்கள். நல்லிணக்கம் உண்டு. பூர்வீக சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறுவீர்கள். இன்றைய நாளில் வரவும் செலவும் இணைந்துதான் காணப்படும். பணம் வீணாகாதவாறு சீராக பயன்படுத்துங்கள். ஆடம்பரமான விஷயங்களை தவிர்க்க வேண்டும். கையில் இருக்கக்கூடிய இருப்பை வைத்து தேவைகளை நிறைவேற்றி போக மீதமுள்ளதை சேமிப்பதற்கு முயற்சியும் செய்வீர்கள். புதிதாக இடம் வாங்கலாமா என்கிற எண்ணம் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக, எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்காகவும் பொன்பொருள் ஆபரண சேர்க்கை சம்பந்தமாக சேமிப்பு திட்டத்தில் சேர்வீர்கள். கடனில் இருந்து விடுதலை பெறுவதற்கு வழிமுறைகளை ஆராய்வீர்கள். புதியதொரு தொழில் சம்பந்தமான விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். முதலீடு சார்ந்த செயல்களில் மட்டும் மற்றவர்களுடைய ஆலோசனைகளையும் சில கருத்துக்களையும் கேட்டு செய்வது அவசியம். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய நாளாக இருக்கும். கால்நடை வளர்ப்பு தொடர்பான செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வேளாண்மை விவசாயத்தில் நல்லதொரு அனுகூலத்தை பெறுவீர்கள். புதியதாக இடங்களை வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு. இதுவரையில் நீங்கள் சந்தித்த சில பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள். மனக்கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாக்கும். வீட்டிலும் சரி வெளியிடங்களிலும் எப்படி நடக்க வேண்டும் என்கிற அனுபவபூர்வமாக சில விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். நன்மைகள் நிறைந்த நாளாகவே இருக்கிறது. காய்ச்சல் மற்றும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்:
சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய உரையும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வமின்மை குறையும். எல்லா விஷயத்திலும் ஈடுபாடு காட்டுவீர்கள். நன்மை எது தீமை எது என்பதை உணர்ந்து செய்யக்கூடிய நாளாக இருக்கும். லட்சியங்கள் பிறக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். செய்யும் செயல்களில் நிதான போக்கை கையாளுவீர்கள். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். நல்லதே நடக்கும். தெய்வ அருள் பூரணமாக உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் கிடைக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள். வருமான உயர்வு, தன லாபம் பெற்று மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீர்கள். எண்ணிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இன்றைய நாள் எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் பெற வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். இன்று பலன்கள் கலந்தே காணப்படும். நேர்மறையான அணுகுமுறையை கொண்டிருங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருப்பது மிக மிக அவசியம். மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். தாய்வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படலாம். வேலையில் பாதுகாப்பற்ற சூழல் காணப்படலாம். எதையும் சமாளிக்கக்கூடிய திறனும் உங்களிடம் இருக்கிறது. அனுபவங்கள் வெளிப்படக்கூடிய நாள். புதியதொரு பாடம், அனுபவங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். வேலையில் தரத்தினுடைய நிலையை அவ்வப்போது புரிந்து கொள்வது அவசியம். கவனமாக காரியத்தில் ஈடுபடுங்கள். மனதை ஒருமுகப்படுத்துவது மிக நல்லது. முடிவில் அது உங்களுக்கு நல்லதொரு வெற்றியையே உண்டு பண்ணித்தரும். இயற்கை மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். உறவில் அன்பு குறைந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக காதலிக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய விஷயங்களில் மட்டும் கவனமாக இருங்கள். தேவையில்லாத புதிய விஷயங்களை பற்றி பேசுவதோ அல்லது பழைய கடந்த கால நினைவுகளை பற்றி நினைவு கூறுவதோ கூடாது. உறவினர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும். கை கொடுத்து உதவி செய்யக்கூடிய வகையில் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். வெளியூர் வண்டி வாகன பயணங்களால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தொழில் நிமித்தமாக மற்ற நண்பர்களுடைய ஆலோசனைகள் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். பதவி உயர்வு ஏற்படும். அலுவலக ரீதியாக இருந்த சங்கடங்கள் விலகும். பழைய பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். உங்களோடு பணிபுரியக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் செயல்படலாம். உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஆட்களால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் உண்டு. சில நேரங்களில் சாதகமற்றதாக இருப்பது போன்ற ஒரு நிலையம் உருவாகலாம். திருமணமானவர்கள் சூடான விவாதங்கள் ஏற்படலாம். ஆக பேசுவதை தவிர்ப்பது அவசியம். குடும்ப சூழ்நிலைகள், பொருளாதார நிலைகளை கருத்தில் கொண்டு விட்டுக் கொடுத்து அனுசரணையாக போனால் மட்டுமே காரியத்தில் உங்களால் சாதிக்க முடியும். நிதி நிலைமைகள் சீராக இருப்பதற்கு உங்கள் செலவுகளில் கவனம் செலுத்துங்கள். பழைய விஷயங்களை பற்றி குடும்பத்தில் பெரியவர்களிடத்தில் பேசாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். புதிய பொறுப்புகள் காரணமாக வேலை பளு அதிகரிக்கலாம். காரியத்தை எந்த நபர்களிடமும் ஒப்படைக்க முடியாத ஒரு சூழல்கள் உருவாக்கும். சில நேரங்களில் வேலைகள் அதிகமாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கும். வேலை பளு காரணமாகவும் மனச்சோர்வு அடைவீர்கள். சில நேரங்களில் உங்களை நீங்களே நம்பிக்கையூட்டக்கூடிய விதமாக தன்னம்பிக்கையாக இருந்தால் அந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வெளிவர முடியும். அமைதி நிறைந்த நாளாகவும் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். ஈடுபாடோடு செயல்படுவீர்கள். தேர்வுக்காக தயாராக கூடியவர்களுக்கு புது வழி பிறக்கும். ஆசிரியர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு நம்பிக்கையை உண்டு பண்ணித்தரும். மேன்மையான நாளாகவே கருதுவீர்கள். தலைவலி மற்றும் பல்வலி போன்ற பிரச்சனைகளுக்கு வாய்ப்புகள் இருப்பதால் ஆரோக்கியம் சுமாராக இருக்கும். தியானம் மேற்கொள்வது மிக அவசியம். முடிந்த வரையில் நடைபயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்தால் எல்லாவிதமான மனமும் நலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரலாம். வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான சுப கிரக உரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் உரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மையை தரும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். விரும்பியதை பெறுவீர்கள். உள்ளத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படலாம். புது விஷயங்களில் நன்மைகள் பிறக்கும். வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். வண்டி வாகனத்தின் மூலம் நன்மைகள் அதிகம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும்.
புத்துணர்ச்சியான ஒரு நாள், மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இன்று பலன்கள் கலந்தே காணப்படலாம். குடும்பம் மற்றும் அதன் வளர்ச்சி சம்பந்தமான பொறுப்புகள் அதிகரிக்கும். பயணங்கள் ஏற்படலாம். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். சினிமா துறை மற்றும் தொழில் துறைகளிலும் சரி, மற்ற கைவினை கலைஞர்கள், கைத்தொழில் செய்யக்கூடியவர்கள், சிறு குறு வியாபாரம் நடத்தக்கூடியவர்களுக்கு அவரவர்களுக்கு தகுந்தபடியாக மனதில் தோன்றக்கூடிய கற்பனை சார்ந்த கலை திறன் கொண்ட வேலைகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். இதனால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். மனதில் எண்ணியதை வித்தியாசமான முறையில் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஓவியம், வரைபடம் மற்றும் கைவேலை தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கி தரும். மனதில் புதியதொரு நம்பிக்கையுடனும் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். பணி நிமித்தமாக பயணங்கள் உண்டாக்கலாம். கவனத்தில் கொள்ள வேண்டிய நிறைய பொறுப்புகள் காணப்படும். எதையும் மறக்காமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைவு கூர்ந்து செயலாற்றினால் உங்களுக்கு நல்லது. வேலை தொழில் தொடர்பாக இருந்த சிக்கல்கள் நீங்கும். பழைய பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவீர்கள். பணி நிமித்தமாக நல்ல அனுபவங்கள் உண்டாக்கும். புதிய இயந்திரம் சம்பந்தமான வாங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரலாம். கூட்டாளிகள் மூலமாக நன்மைகள் உண்டு. பழைய விஷயங்களை பற்றி மீண்டும் பேசாமல் புதியதொரு யுக்திகளை கையாளுவீர்கள். தவறிப்போன சில வாய்ப்புகள் கிடைக்கலாம். தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவில் நன்மைகள் ஏற்படுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும். நன்றாக ஆழமாக சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே பலன்கள் உண்டு. ஆர்வமின்மை குறையும். எதிலுமே இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அதிகரிக்கலாம். ஆர்வமின்மையாக இருந்த சில பிரச்சனைகள் நீங்கும். மனதில் தேங்கியிருந்த சங்கடங்கள் குறையும். மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள். பணம் சம்பந்தமான விஷயங்களில் பார்க்கும்பொழுது நிதி வளர்ச்சி சற்று குறைந்துதான் காணப்படும். இன்று வரவும் செலவும் இணைந்தே இருக்கும். ஒரு பக்கம் உங்களுக்கு வரவு இருந்தாலும் ஒரு பக்கம் செலவு என்பது அதிகரிக்கலாம். ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும். கால்களில் வலி காரணமாக சில அசௌகரியங்கள் இருப்பது போன்ற உணர்வுகள் ஏற்படும். பாகப்பிரிவினை சார்ந்த முயற்சிகளில் அனுகூலம் ஏற்படலாம். எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் உண்டாக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்த தன்மைகள் சற்று மாறுபடலாம். வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள் மற்றும் உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களிடத்தில் இருந்து மீண்டு வருவீர்கள். போட்டிகள் மற்றும் பந்தயங்களில் கலந்து கொள்வீர்கள். இதனால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. பந்தயம் சம்பந்தமான விஷயங்களிலும் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். பொதுவாக வியாபார ரீதியாக லாபம் நிறையவே கிடைக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் உரைக்கும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை அதீத நன்மைகளை உண்டு பண்ணி தரும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். ஆசைகள் கைகூடி வரும். விரும்பிய விஷயங்கள் எண்ணியபடி நடக்கும். தீர்க்கமான முடிவுகளை எடுப்பீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். வேண்டிய யாவையும் உங்களிடம் வந்து சேரும். கொள்முதல் கைகூடி வரும். வருமானம், வியாபாரம் நன்றாகவே நடக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. சகஜமான அணுகுமுறையை கையாளுவீர்கள். பிறரிடத்தில் பக்குவமாக பேசி காரியத்தையும் சாதித்துக் கொள்வீர்கள். வருமான உயர்வு உண்டு. தன லாபம் பெறுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். மாறும் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வது அவசியம். சில அசௌகரியங்கள் காணப்படலாம். பலன்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்கும். சில சவால்களையும் சந்திக்க வேண்டியிருக்கலாம். சவாலான வாதங்களையும் சாதுரியமாக பேசி வெற்றி கொள்வீர்கள். அனுபவங்கள் அதிகமாக இருக்கும். சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். விரும்பிய உணவினை உண்டு மகிழ்வீர்கள். வியாபார வேலைகளில் முதலீடுகள் அதிகரிக்கலாம். இன்று வேலையில் சில நேரங்கள் பதட்டமாக இருக்கக்கூடிய ஒரு தருணங்களும் காணப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் பதறாமல் பொறுமையோடு இருந்து சிந்தித்து செயல்படுத்தினால் அந்த காரியத்தில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். உரையாடும் பொழுதும் சரி, மற்ற விஷயங்களை பகிரும் பொழுதும் வீண் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். காதல் விவகாரங்களில் ஈடுபடுபவர்கள் வருங்கால துணையினுடன் பேசும் பொழுது பேச்சுக்களில் எச்சரிக்கையாக இருங்கள். மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் எனும் பொழுது கரடு முரடான விஷயங்களை தவிர்ப்பது மிக நல்லது. லைஃப் பார்ட்னர் இடத்தில் எதிர்காலம் சார்ந்த விஷயங்களை பற்றி விவாதிக்க வேண்டாம். இந்த தருணத்தில்
குடும்ப நபர்களுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும். குடும்பத்தில் திருமணமானவர்கள் கணவன் மனைவி இருவருக்கிடையே நல்லதொரு அணுகுமுறையை கையாள வேண்டும். வார்த்தைகளில் எச்சரிக்கை இருக்க வேண்டும். மௌனமாக நீங்கள் இருந்துவிட்டால் எந்த விதமான பிரச்சனைகளும் காணப்படாது. பழைய விஷயங்களை பற்றி பேசாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. வியாபாரம் சம்பந்தமாக பிற நபர்களுடைய ஆதரவுக்காக காத்திருப்பீர்கள். பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நிலையும் உண்டு. வீட்டில் குழந்தைகளுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்தாற்போல் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கலாம். கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் அமையும். மாணவ மாணவிகளுக்கு தேர்வுக்காக தயாராகக்கூடியவர்கள் மற்றும் புதியதொரு கல்வி சம்பந்தமான தேர்வு முறைகளில் எழுதக்கூடியவர்கள், அரசு சம்பந்தமான தேர்வில் பங்கு கொள்ளக்கூடியவர்களுக்கு ஆதாயம் என்பது உண்டாகும். கடினமான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டும். இரவும் பகல் பாராது உழைத்தால் மட்டுமே இன்னும் அதிகமான பலன்கள் நீங்கள் நினைத்ததை விட மேலாக கிடைக்கும். ஆக எந்த விதங்களிலும் மனச்சோர்வோ அல்லது உடல் சோர்வு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சத்தான சாத்வீகமான உணவுகளை கையாள்வது அவசியம். இன்றைய நிதி நிலைமைகள் சாதகமாக இருப்பதற்கு அதிக முயற்சிகள் செய்தே ஆக வேண்டும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகளை நழுவ விடாமல் தவறாமல் செய்து விடுங்கள். ஆகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தெய்வம் கொடுக்கக்கூடியதாக நினைத்து செயல்பட்டாலே நன்மைகள் அதிகரிக்கும். திட்டமிட்டு பணத்தை முறையாக பயன்படுத்துவது மிக மிக நல்லது. ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மூட்டு வலி மற்றும் கண்களில் எரிச்சல் மற்றும் உயர் அழுத்தம் ஆகியவற்றிற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். தியானம், யோகாசன பயிற்சிகள் மற்றும் நல்ல இசை பாடல் கேட்பது, உங்களுக்கு பிடித்தமான கேளிக்கை விளையாட்டுகளில் ஈடுபடுவது, இது மட்டுமல்ல வெளியிடங்களுக்கு செல்வதாலும் சிறுதூர பயணங்களை மேற்கொள்வதாலும் மனதில் உங்களுக்கு ஓரளவிற்கு தெளிவு கிடைக்கும். நன்மைகள் பிறக்கும். எதிர்பாராத சில தன வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வங்கி முகாந்திரமாக இருந்த கடன் பிரச்சனைகள் குறையும். வருமானம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் மனைவி மூலமாக வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. உயர்வு நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். அன்பை வெளிப்படுத்துவீர்கள். பிறரால் நல் ஆதரவு உண்டு. வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். செய்தொழிலில் ஆர்வம் உண்டு. பிறரால் நன்மைகள் அதிகரிக்கும். கூடுமான வரையில் சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் பிடிவாதமாக இருப்பீர்கள். எண்ணத்தின்படி காரியங்கள் கைகூடி வரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும். தன லாபம் பெறுவீர்கள். எண்ணிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீடு கட்டுமான பணி தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி ஜகத்குரு ஸ்ரீ மகாபிரியவா. மம சர்வாபிஷ்டம் சாதய சாதய. ஆபதோ நாசய நாசய. சம்பதோ பிராபய பிராபய. சக குடும்பம் வர்தய வர்தய. அஷ்ட ஐஸ்வர்ய சித்திம் குரு குரு பாஹிமாம். ஸ்ரீ ஜகத்குரு துப்யம் நமஹா. 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான செயல்கள் வெற்றி பெற வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.